என் செல்ல பிள்ளையே, இந்த கருப்பன் இன்று உன்னை தேடி வந்திருக்கிறேன். நான் சொல்வதை முழுமையாக கேட்பாயா? என் செல்ல பிள்ளையே, தேவை முடிந்தால் உன்னை விட்டு விலகும் நண்பர்கள், சொத்து இருந்தால் மட்டும் உறவாடும் உறவுகள், பணம் இருந்தால் மட்டும் பாசம் காட்டும் பந்தங்கள், இவர்களுடன் இருப்பதை விட தனியாக இருப்பதே மேல் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். உன் மனமும் கண்ணாடி போல்தான் என் பிள்ளையே. உடையும் வரை யாரையும் காயப்படுத்துவதில்லை. நல்ல குணங்களுடன் நான் இப்படிதான் என்று துணிந்து நிற்க பழகு. உன் மனம் அறிந்தவர்கள் புரிந்தவர்கள் உன்னை தேடி வரட்டும். வாழ்க்கை சொர்க்கமாவதும் நரகமாவதும் நம் எண்ணங்களை பொறுத்துதான் அமைகிறது. என் பிள்ளையே, ஜெயிக்க வேண்டியவர்கள் தவிர்க்க நினைக்கும் 6 விஷயங்களை சொல்கிறேன் கேள். ஆசை, கோபம், பொறாமை, தற்பெருமை, கர்வம், அதீத சந்தோஷம். இவை அதீத குடி கொண்டவர்களால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. வாழ்ந்து முடித்த பின் உன்னை யாரும் மறக்க கூடாது. அதில்தான் நம் வாழ்க்கையின் வெற்றி அடங்கியிருக்கிறது. இங்கு உனக்கு அன்பை தருபவர்களை விட அனுபவத்தை தருபவர்கள்தான் அதிகமாக இருக்கின்றனர். தன் மனசாட்சியை முழுமையாக இழந்துவிட்ட ஒருவன் இந்த உலகத்தை முழுமையாக பெற்றாலும் அதனால் ஒரு பயனும் இல்லை. அதனால் உன்னுடைய வலியை பிறரிடம் பகிராதே. ஏனெனில் உனக்கு அவர்கள் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவர்களிடம் சென்று உன்னை தூற்றுவார்கள். எனவே எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இரு. பிள்ளையே, உன்னை சுற்றி நடக்கும் சதிகளை நான் பார்த்து கொள்கிறேன். அதனால் நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. உண்மையை பேசுவதில் ஒரு சௌகரியம் உண்டு. ஏனெனில் பேசுவதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. உன்னை ஒதுக்கும் உறவுகளை ஒருபொழுதும் மறந்து விடாதே. நாளை உனக்கென்று ஒரு நாள் வரும். அன்று நீ விருட்சமாக வளர்ந்து நிற்பாய். அதை காண்பதற்கு அவர்களும் காத்திருப்பார்கள். ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வது தவறு இல்லை என் பிள்ளையே. ஆரம்ப வாழ்க்கையை மறந்து விடுவதுதான் தவறு. ஒன்று இங்கு உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதைவிட சிறப்பான ஒன்று உனக்கு கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்வாய். அதற்கு உன் தந்தை நான் பொறுப்பு. அதனால் நீ எதற்கும் கலங்க வேண்டாம். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணையாக உன் அப்பன் நான் இருப்பேன். உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை. உனக்கு சாதகமான அனைத்தையும் நான் உனக்கு செய்து தருவேன். அதனால் இனி நீ எதற்கும் கலங்காதே. உன் கவலைகளுக்கு தீர்வு வந்து விட்டது. உனக்கு மிக அருகில் நெருங்கி வந்து உன் வீட்டில் அமர்ந்து விட்டேன். உன் துன்பங்கள் இனி முடிந்து விட்டது. உனக்கான நிம்மதியான வாழ்க்கை இப்பொழுதிருந்தே ஆரம்பித்து விட்டது. இனி எல்லாம் சுகமே. உன்னிடத்தில் இருள் நீக்கி வெளிச்சம் வந்துவிட்டது. சந்தோஷமாக இரு என் பிள்ளையே. நீ சந்தித்த துன்பங்கள் சோகங்கள் எல்லாம் உன்னை நிலகுலைய வைத்துள்ளது. உன் உள்ளத்தில் ஒரு கலவரம். நான் இந்த விஷயத்திலிருந்து மீண்டு வர முடியாதா என்று ஏங்கி தவிக்கின்றாய். நீ இனி ஏங்கி தவித்த காலம் எல்லாம் போதும் என் பிள்ளையே. இனி உன் வாழ்க்கையில் எனது ஆசியால் உனக்கு பல அற்புத நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. உனக்கு வெகு நாட்களாக நடக்காமல் இருந்த ஒரு விஷயம் இன்று நடைபெறப் போகிறது. அதனால் நீ மகிழ்ச்சி அடைய போகிறாய். இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கவில்லை என்றால் அதில் ஏதோ ஒரு நல்லது இருக்கின்றது என்று அர்த்தம். அதை நீ மனதார நம்பு. எந்த ஒரு பிரச்சனையிலும் செயலிலும் நீ நிதானமாக கையாளு. யாரையும் உயர்வாக நினைக்காதே. அதே சமயம் உன்னையும் நீ தாழ்த்தி நினைக்காதே. தேவையில்லாமல் யோசித்து உன் மனதை நீ பாரமாக்கி கொள்ளாதே. மனதை அமைதியாக வைத்துக்கொள். எதற்கும் பயப்படாதே, கலங்காதே என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து மங்களமும் உண்டாகும். பிரச்சனை, கவலை இவற்றையெல்லாம் நீ ஆக்கிரமித்து கொள்ளாதே. இவையெல்லாம் உன்னுடைய வெற்றிக்கு தடையாக இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே. காலம் பொன் போன்றது என் பிள்ளையே. அதை தேவையற்ற கவலைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் இடம் கொடுத்து அதை வீணாக்காதே.
ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் எண்ணற்ற சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். அதை பொருள்படுத்தவே கூடாது. வாழ்க்கையில் முன்னேறி செல். பல விஷயங்களை அப்படியே விட்டுவிட்டு அடுத்த விஷயத்திற்கு செல்வதுதான் சிறப்பு. சுற்றியுள்ள பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே உள்ளது. வாழ்க்கையில் நிலையானது என்று எதுவுமே இல்லை. உன்னிடத்தில் உள்ளதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் என் பிள்ளையே. உனக்கு வேண்டியதை நிச்சயமாக உன் அப்பா நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அப்பா, ஏக்கங்கள் நிறைந்த வாழ்க்கையை எனக்கு எதற்காக தருகிறீர்கள் என்று நீ புலம்புகிறாய். மற்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள், நான் மட்டும்தான் கவலை கொள்கிறேன் என்று நீ கூறுகிறாய். அப்படியில்லை பிள்ளையே. நீ அவர்களிடம் சென்றால் அவர்களும் கூறுவார்கள் அவர்களின் 1000 கவலைகளை. அதனால் உனக்கு மட்டும்தான் கவலை என்று நினைக்காதே என் பிள்ளையே. உலகில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதாவது ஒரு கவலை இருந்து கொண்டுதான் இருக்கும். அதை எந்த விதத்தில் நாம் கையாளுகிறோம் என்பது நமது கைகளில் தான் இருக்கிறது. கவலைகளை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாதவர்கள் மன மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள். ஆனால் கவலைகளை ஒரு பெரிய பாரமாக நினைத்து அதையே மனதில் நினைத்து கொண்டு அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருப்பவர்கள் அதற்குள்ளேயே மாட்டிக்கொண்டு சிக்கி தவிக்கிறார்கள். எனவே கவலைகளையும் பிரச்சனைகளையும் இலகுவாக எடுத்து அதனை உடனடியாக மறந்துவிட வேண்டும் என் பிள்ளையே. அடுத்து என்ன செய்யலாம் என்பதில் உன் கவனத்தை செலுத்தினாலே போதும். வாழ்க்கையில் மகிழ்ச்சியை மட்டுமே காண்பாய். எனவே ஒருபொழுதும் கவலைக்கு உன் மனதில் இடம் கொடுக்கவே கொடுக்காதே. உன் வாழ்க்கையில் இந்த அப்பாவின் அருள் நிச்சயம் உனக்கு உண்டு. அதை ஒருபொழுதும் நீ மறக்காதே என் பிள்ளையே. யார் என்ன சொன்னாலும் என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும். உன்னை பற்றி உன்னை உண்மையாக நேசிக்கின்ற உறவுகளுக்கும் உன்னை பெற்றவர்களுக்கும் உன்னை பற்றி தெரியும். அதனால் அடுத்தவர்கள் சொல்வதை அதில் வாங்கி கொண்டு அதை அப்படியே விட்டுவிட்டு சென்றுவிடு என் பிள்ளையே. அதில் மனதில் ஏற்றி கொண்டால் பாரம் உனக்குதான் என் பிள்ளையே. உன்னை காயப்படுத்துபவர்களுக்கும் உன்னை துன்பப்படுத்துபவர்களுக்கும் உன்னுடைய புன்னகையை பரிசாக கொடு என் பிள்ளையே. அதுதான் அவர்களுக்கு மிக சிறந்த தண்டனை. திரும்ப அவர்களை காயப்படுத்தினால் கூட இவ்வளவு வலி அவர்களுக்கு இருக்காது. உன் புன்னகை மட்டுமே ஒரு மிகச்சிறந்த ஆயுதம் என் பிள்ளையே. உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன் புன்னகையோடு வாழ்ந்து காட்டு, மகிழ்ச்சியோடு வாழ்ந்து காட்டு. இதுவே உன் வெற்றிக்கு வழி. உன்னுடைய மகிழ்ச்சியோடு உன்னுடைய உழைப்பையும் முயற்சியையும் சேர்த்துக்கொள். இந்த 3மே உன் வெற்றிக்கான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான வழிகளை நீ எங்கும் தேட வேண்டாம், உன்னிடமே உள்ளது. எனவே உன்னுடைய உழைப்பு, முயற்சி, மகிழ்ச்சி இது 3ஐயும் யாருக்காகவும் எதற்காகவும் கைவிட்டு விடாதே என் பிள்ளையே. எண்ணத்தாலோ அல்லது செயலாலோ ஒருவருக்கும் தீங்கு நினைக்காதே என் பிள்ளையே. என் செல்ல பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும். எல்லோருக்கும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.